Hi viewers, this is our Tech 7 channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ செமி ஆட்டோ வாஷிங் மிஷின் பத்தி தான் பார்க்க போறோம். கஸ்டமரோட கம்ப்ளைன்ட் என்னன்னு கேட்டிங்கனா அவுட்லெட் பைப் சேஞ்ச் பண்ண சொல்லி கஸ்டமர் கம்ப்ளைன்ட் பண்ணிருக்காங்க. சில பேர் டைரக்ட்டா அவங்களே சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் இது மோல்டடா வரதுனால நம்ம தான் சேஞ்ச் பண்ண முடியும். ஃபுல் கம் போட்டு உள்ள ஓட்ற மாதிரி இருக்கும். அதை எப்படி ஃபிக்ஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பேக் டோரை ஃபர்ஸ்ட் நம்ம ஓபன் பண்ணிக்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போட போற வீடியோ நோட்டிஃபிகேஷனா வரும். நீங்க பாட்டம்ல பாத்தீங்கன்னா பைப் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க உள்ள விட்டு ஃபுல் மோல்டடா இருக்கும். அதை ரிமூவ் பண்ண முடியாது. அதனால நல்லா ஸ்க்ரூ டிரைவர் வச்சு நல்லா பிரஸ் பண்ணி நீங்க ஓபன் பண்ற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி. ஏனா ஃபுல் கம் போட்டு அது லீக்கேஜ் வராத அளவுக்கு கவர் பண்ணிருக்காங்க. அதனால நம்ம இந்த இடத்துல சைடுல ஒரு பக்கம் ஓபன் பண்ணீங்கனாலே போதும். சைடு ஃபுல்லா நீங்க ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆயிரும். அப்புறம் நீங்க இழுத்தீங்கன்னா அதை நல்லா ப்ரெஷர் கொடுத்து நீங்கள் இழுக்கணும். நல்லா ஃபோர்ஸ் கொடுத்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பைப் கையோட வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா பைப்பு வந்துடுச்சு. பாட்டமில் ஃபுல்லாக அந்த கம் எல்லாம் உங்களுக்கு டஸ்ட்டாக நிற்கிது. அதனால் அதை ஃபுல்லாக நல்லா தேய்ச்சி எடுத்துருங்க. பைப்பை இந்த மாதிரி உருவி எடுக்கணும். அதே மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுறப்பையும் இந்த மாதிரி தான் உள்ளே விட்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அவுட்லெட் பைப் கோத்ரேஜ் ஒரிஜினலாக வாங்கிட்டு வந்திருக்கோம். இது கோத்ரேஜோட ஒரிஜினல் பைப் இது. ஏன்னா டூப்ளிகேட் போட்டிங்கன்னா வேகமாக கட் ஆகிடும். அதனால நம்ம ஒரிஜினலே போடுறோம். பார்த்தீங்கனாலே தெரியும், ஃப்ரண்ட் கேப் பார்த்தீங்கனால ஒரிஜினல் பைப் தான் நம்ம போட போகிறது. இப்போ பாட்டமில் இருக்க அழுக்கை நம்ம நைஃப் வச்சு கட் பண்ணி எடுத்துடலாம். அந்த கம்மு தான் அது அழுக்காக ஒட்டியிருக்கும் உங்களுக்கு. இப்போ நீங்கள் பாட்டமில் இருந்து பைப் எப்படி ரிமூவ் பண்ணிங்களோ அதே மாதிரி அந்த ஹோல்குள்ளேயே விட்டு பைப்பு உள்ளே ப்ரெஸ் பண்ணி எடுத்துருங்க. இப்போ நம்ம ஃபெஃபிபாண்ட் கம்மு போட்டு நல்லா ஒட்டிடலாம். ஏன்னா இந்த கம்மு நல்லா ஒட்டும். அதனால் இந்த கம்மை யூஸ் பண்ணுங்கள். பெஸ்ட் இருக்கிறதுலே கம்மு நல்லா சுற்றிலையும் போட்டு நீங்கள் பைப்பை ப்ரெஸ் பண்ணி லாக் பண்ணிடுங்க. இப்போ நம்ம பைப்பை நல்லா வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கனாலே போதும். நீங்கள் நல்லா ஃபுல் ப்ரெஸ் பண்ணி ஃபோர்ஸிங்காக ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் உள்ளே போகும். இல்லை முன்னாடியே நின்றுக்கிறோம். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உள்ளே எக்ஸ்பேண்ட் ஆகி பைப்பு உள்ளே போயிடும். நல்லா பார்த்திங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு மேலே போகுதுன்ட்டு. இப்போ நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணி ஃபுல் லாக் பண்ணியாச்சு. ஃபுல் எட்ஜ் முடியும் போயிடுச்சு உங்களுக்கு. அப்படியும் நல்லா தெரியும். ஓகே, நம்ம இப்போ தண்ணி விட்டு பார்த்துக்கலாம் பைப்பில் எதுவும் லீக்கேஜ் இருக்குதான்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வேறு எதனாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போட போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.